ஒரு அழகான காட்டுல ஒரு நரி ஒண்ணு இருந்ததாம். அந்த நரிக்கு ரொம்ப பசியா இருந்ததாம். அது காடு முழுவதும் உணவை தேடி அலைஞ்சதாம். உணவே கிடைக்கலையாம். பசியில காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஊருக்கு சாப்பாடு தேடி போச்சாம். அப்ப அங்க இருந்த தெரு நாய்கள் எல்லாம் அந்த நரிய துரத்துனாங்களாம். நாய்கிட்ட இருந்து தப்பிக்க நரி சலவைக்காரர் வீட்டுக்குள்ள ஓடி போச்சான். அப்ப அவசரத்துல அங்க இருந்த நீலசாய தொட்டியில விழுந்துடுச்சான் நரி. நாய்களுக்கு பயந்து அந்த நீலசாய தொட்டியிலேயே கொஞ்ச நேரம் இருந்ததா நரி. அப்புறம் சாயத்துல தாக்கு பிடிக்க முடியாம வெளியில வந்து பார்த்துச்சான். அப்ப துரத்திக்கிட்டு வந்த நாய்கள் எல்லாம் நீல நிறமா மாறி இருந்த நரிய பார்த்து மிரண்டு ஓடி போயிட்டாங்களாம். நரிக்கு ஒண்ணுமே புரியலையாம். என்னாச்சு, நம்மள துரத்திட்டு வந்த நாய்கள் இப்ப பயந்து ஓடி போகுதே அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டுச்சான். அப்ப அங்க இருந்த குட்டையில அதனுடைய உருவத்தை பார்த்ததாம். நீல நிறமா மாறி இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சான். திரும்பி காட்டுக்கே போச்சான். அத பார்த்த எல்லா விலங்குகளும் பயந்து போயிடுச்சான். அது மட்டும் இல்லாம பயத்துல எல்லா விலங்குகளும் நரிக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாங்களாம். இத பார்த்த நரிக்கு ஒரு யோசனை வந்ததாம். காலையில உணவே இல்லாம இருந்தோம், இப்ப நாம நீல நிறமா மாறி இருந்ததுனால எல்லா விலங்குகளும் நமக்கு பயந்து உணவு தராங்க. இதை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். அப்ப நீல நரி எல்லா விலங்கு கிட்டையும் சொல்லிச்சான், நான் தான் கடவுளின் தூதுவன். இந்த காட்டை பாதுகாக்கிற பொறுப்பு இப்ப என்னுடையது. என்ன நீங்க நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். இத கேட்ட எல்லா விலங்குகளும் பயந்து, நீங்க தான் இனி காட்டுக்கே ராஜா, நாங்க உங்க கட்டளைய மதிப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். நரியும் அந்த காட்டுல ராஜாவா ரொம்ப சோகமா வாழ்ந்துச்சு. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற விதமா ஒரு இரவு பௌர்ணமி நாள் வந்தது. காட்டுல முழு நிலவை பார்த்ததும் நரி தன்னை அறியாமலேயே ஊளையிட ஆரம்பிச்சது. ஊழ சத்தத்தை கேட்ட மற்ற விலங்குகள் எல்லாம், ஒரு சாதாரண நரி நம்மளை ஏமாத்திடுச்சே அப்படின்னு கோபத்தோட நரிய காட்ட விட்டே துரத்திட்டாங்க. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் கத்துக்குது, பொய் சொல்லக்கூடாது. நம்ம பொய் சொன்னா ஒரு நாள் நம்ம மாட்டிப்போம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நாம உண்மையான தோற்றத்தை மறைக்க முடியாது. போலியான வேடம் நிலைக்காது. அது என்னைக்குனாலும் வெளியில வந்தே தீரும். சரியா? அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.